கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று ஆகாருக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா, ஆகார் தான் சத்தமிட்டு அழுதான். ஏன்னா குழந்தைக்கு தண்ணி இல்லை, துருத்தியில் கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து போச்சு. எந்த விதத்திலும் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கவோ அதை உயிரூட்டம் உண்டாகிறதுக்கு உண்டான எந்த வழியுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை செத்துரும் என்று சொல்லி அதை கண்ணில் பார்க்க முடியாது என்று நினைத்து தூரமான ஒரு இடத்துல வச்சுட்டு அழுகிறான். ஆனால் ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படலை, பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டாராம். அப்போ தேவை என்பது 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் முதன்மையான தேவை என்று பார்க்கிற போது அந்த குழந்தையின் சத்தம்தான். ஆகவே ஆகாருக்கு ஒருவேளை இந்த குழந்தை இறந்திருந்தாலும் இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கலாம். ஆனால் தேவன் அந்த குழந்தைய சாகடிக்க அவர் விரும்பவே இல்லை. ஒருவேளை இது இஸ்மவேல் தேவ சித்தத்தின்படி பிறந்தவன் என்று சொல்ல முடியாது. மாம்சத்தின்படி தான் பிறந்தான். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் தான் ஈசாக்கு. ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தார். அந்த இடத்துல குழந்தைக்கு தேவையான காரியத்தை செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரே, நீ பயப்படாத, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று. அருமையானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, யாருக்கு, அதாவது தேவை யாருக்கோ அவர்களின் சத்தம் கேட்கப்படுகிறது. இன்றைக்கு உள்ளான மனதுக்குள்ள இந்த காரியம் நடந்தே ஆகணும், இது நடக்கலினா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்ற நிலை அநேகருக்கு இருக்கலாம். அன்பானவர்களே, அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த காரியம் எனக்கு நடந்தாதான் அடுத்த எல்லைக்குள்ள நான் போக முடியும், வெளியில தலை காட்ட முடியும், என் வாழ்க்கை, என் தொழில், என் ஊழியம் உயரும். இல்லைன்னா எல்லாமே முடிந்தது, அவுட் ஆயிரும் என்று யார் யாரெல்லாம் இந்த நாளிலே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களுக்கான ஒரு வார்த்தை, உங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று. அருமையானவர்களே, ஆகாரினுடைய சத்தத்தை காட்டிலும் பிள்ளையின் சத்தம் தேவனுக்கு உகந்ததாய், தேவையானதாய், அத்தியாவசியமாய் அவனை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். இன்றைக்கும் உங்களின் தேவைகளை அறிந்தவர், உங்களின் அத்தியாவசிய காரியங்களை புரிந்தவர், உங்களுக்கு தேவையான காரியத்தை நிச்சயம் தருவார். ஆம், உங்களின் சத்தத்தை அவர் கேட்டுவிட்டார். நீங்கள் அழுதுதான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களது தேவை இன்னதென்று அவர் ஆராய்ந்து அறிந்தபடியினால் அதிவிரைவிலே உங்கள் சத்தத்திற்கான நல்ல பதில் கிடைக்கும். நீங்கள் வெற்றியாளனாக இருப்பீர்கள். இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார். இன்று வரைக்கும் அவன் மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டமாய் பல நாடுகளை வியாபித்து இருக்கிறார்கள். அதே போல அருமையானவர்களே, உங்க சத்தத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்களும் உலகளாவிய காரியங்களை செய்வீர்கள். உங்களுக்கான உயர் நிலை உண்டு, உங்களுக்கான ஒரு மேன்மையின் நிலை உண்டு. உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள மூடி மறைக்க முடியாது, மறைத்து கொள்ள முடியாது. நீங்கள் வெளியரங்கம் ஆவீர்கள். அதி விரைவிலே உங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறது. தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டார். அவர் கேட்டுட்டார்னா சீக்கிரத்தில் வெற்றியின் காரியத்தை, வெற்றியின் சத்தத்தை நீங்க கேட்பீங்க, உலகம் கேட்கும். பயப்படாதீங்க, உங்க ஜெபத்துக்குண்டான பதில் சீக்கிரத்தில் வருகிறது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற நல்ல தெய்வமே, ஆகாரினுடைய கண்ணீரை காட்டிலும்
பிள்ளையின் சத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து அவனை வாழ வைத்தீரப்பா. அதே போல இன்றைக்கும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்று சத்தமிட்டு காத்திருக்கிறார்களோ அவங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே பல மடங்கான உயர்வையும் மேன்மையும் தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. அவங்க மேல நீங்க வச்சிருக்க திட்டத்தை நிகழ்த்தி காட்ட போற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.